விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருக்கின்றார். விண்ணக தந்தையின் மக்களாகிய நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். எப்படி விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருக்கின்றார், எப்படி நாம் அவரை போன்று நிறைவுள்ளவராக வாழ வேண்டும் என்பதற்கு விளக்கம்தான் இன்றைய நற்செய்தி. அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியினுடைய தொடக்கத்திலே உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்று சொல்லப்படுகிறது. இது எதிலிருந்து எடுக்கப்படுகிறது என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. ஏறக்குறைய ஆண்டவர் இயேசு இப்பொழுது இந்த மலைப்பொழிவின் 5ஆம் அதிகாரத்திலே ஒவ்வொரு அவர்கள் கடைபிடித்து வந்த கட்டளைகளையும் சடங்கு சம்பிரதாயங்களையும் வழக்கங்களையும் ஆண்டவர் இயேசு சற்று ஆராய்ந்து பார்த்து ஆழமான அர்த்தத்தையும் பொருளையும் அவர்களுக்கு உணர்த்துகின்ற விதமாகத்தான் இந்த பகுதி வருகிறது. இன்றைக்கு வருகின்ற இந்த நற்செய்தி என்பது 6வது விஷயமாக அதை திருத்தி மாற்றி ஆண்டவர் இப்பொழுது போதிக்கின்றார். என்ன என்று சொன்னால், இந்த வார்த்தைகள் லேவியர் ஆகமத்திலிருந்து புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள். லேவியர் ஆகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வரக்கூடிய வார்த்தைகள், உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு. அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, அடுத்திருப்பவர் நெய்பர் என்று சொன்னால் அவர்களோடு சேர்ந்தவர்கள், அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். எனவே யூதர்கள் இந்த இனத்தை சார்ந்த யூதர்களை மட்டுமே அவர்கள் அடுத்திருப்பவர்களாக கருதினார்கள். எனவே தான் நல்ல சமாரியன் ஓமையிலே எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்ற அந்த ஒரு கதையிலே பார்ப்போம். ஆண்டவர் இயேசு சமாரியனைத்தான் மிகுந்த ஒரு உயர்ந்த பண்புள்ளவனாக, தாராள குணம் கொண்டவனாக இருக்கின்றான் என்று உயர்த்தி பேசுகின்றார். காரணம், அவர்கள் என்ன நினைத்தார்கள்? யூதர்களுக்கு சொந்தமான அந்த ஒரு வகையிலே தான் அவர்கள் அடுத்திருப்பவர்கள் என்ற ஒரு கருத்தை கொண்டிருந்தார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அடுத்திருப்பவரிடம் அன்பு ஆக அவர்களை சார்ந்த, அவருடைய குடும்பத்தை சார்ந்த அல்லது அவர்களுடைய இனத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அன்பு. பகைவரிடம் வெறுப்பு. யார் அந்த பகைவர்கள்? இவர்களுடைய இந்த இனத்தை சாராதவர்கள், புறவினத்தார், பாவிகள், ஆயக்காரர்கள், இப்படியாக இருக்கின்றவர்களுக்கு வெறுப்பு என்று கூறியிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது பழைய ஒரு வாழ்வு, பழைய ஏற்பாடு, பழைய ஆகமம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பகைவருக்கும் அன்பு செய்யுங்கள் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, பகைவருக்கும் எப்படி அன்பு செய்ய முடியும்? இது இயல்பிலே நம்மால் முடியாது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, அன்பை 3 நிலைகளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே அஃபெக்ஷன் என்ற வகையிலே நம்மோடு இருக்கக்கூடிய இரத்த பாச உறவு. எனவே அவரிடம் நாம் எப்படி இருக்கின்றோம் என்பது. இரண்டாவது, இந்த உடல் சம்பந்தப்பட்ட ஒரு உறவின் அடிப்படையிலே கணவன் மனைவி என்ற அந்த ஒரு இணைவிலே ஏற்படுகின்ற ஒரு பந்தம், ஒரு உறவு. மூன்றாவது தான் அன்புக்குரியவர்களே, அகப்பே என்று சொல்லக்கூடிய கிரேக்க வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த உயர்ந்த ஒரு கருத்து. அன்பு என்றால் என்ன? அந்த அகப்பே என்ற அந்த ஒரு அர்த்தத்தில் தான் உங்கள் பகைவருக்கு அன்பு செய்யுங்கள் என்று ஆண்டவர் கேட்கின்றார். எனவே பகைவனுக்கு அன்பு செய்தல் என்று சொன்னால் அவர்களை கட்டி தழுவி, ஆற தழுவி, அவர்களை நாம் முத்தம் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அரவணைக்க வேண்டும் என்பது அல்ல. அது முடியாது, அது இயலாத ஒன்று, அது வேஷம், அது வேடம். ஆனால் ஆண்டவர் சொல்வது என்ன? இரண்டாவது, குடும்பத்திலே இருக்கக்கூடிய அந்த அன்பையும் கூட இல்லை. மாறாக ஆண்டவர் சொல்கின்ற அன்பு உயர்ந்தது, அகப்பே என்று சொல்லக்கூடிய அந்த அன்பு. அந்த அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு கைமாறும் பார்க்காமல், அவர்கள் மனிதர்கள், கடவுளுடைய படைப்பு என்ற அந்த ஒரு அர்த்தத்திலே அவர்களை அன்பு செய்வது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு செய்தார். எந்த ஒரு கைமாறும் பார்க்காமல், எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நம்மை அன்பு செய்தார். நாம் அவருக்கு என்ன செய்தோம்? ஒன்றுமில்லை. பாவம் தவிர வேறு எதுவும் அவருக்கு கொடுக்கவில்லை. பாரமான சிலுவையை தவிர வேறு எதுவும் அவருக்கு தரவில்லை. அவருக்கு பாடுகளையும் வேதனையும் தான் கொடுத்தோமே ஒழிய மிஞ்சி எதுவும் நாம் செய்யவில்லை. ஆனால் அவர் நமக்கு என்ன செய்தார்? அன்பை காட்டினார், தியாகத்தை நமக்கு வெளிப்படுத்தினார், சிலுவையிலே தனது உயிரையும் இழந்தார், இரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்பை கொடுத்தார். அதுதான் அன்பு.
எனவே அன்புக்குரியவர்களே, அத்தகைய ஒரு உயர்ந்த அன்பு, எந்த ஒரு கைமாறும் எதிர்பார்க்காமல் நாம் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அன்பு என்றால் நன்மையை செய், நல்லது செய், தீமையை ஒரு காலமும் செய்யாதே. பகைவனுக்கு கூட கனவில் கூட தீமையை நினைக்காதே. எல்லாரும் நல்லா இருக்கணும், அவன் மட்டும் நாசமாக போகணும் அப்படின்னு வேண்டிக்காது. எல்லாரும் நல்லா இருக்கணும், அவனும் நல்லா இருந்து போகிறான் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க, வேண்டிக்கிறீங்க பாருங்க, மன்னிக்கிறீங்க பாருங்க, ஏற்றுக்கொள்கின்றீர்களே, அதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்பைத்தான் ஆண்டவர் இயேசு பகைவனையும் அன்பு செய் என்று சொல்கின்றார். அத்தகைய பகைவனையும் அன்பு செய்தல்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு முன் உதாரணமாக காட்டினார். அந்த அன்பை நாமும் செய்ய வேண்டும் என்று நம்மையும் கேட்டுக்கொள்கின்றார். எனவே வெறுப்பு என்பது நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடாது. வெறுப்பு என்பது நம்முடைய எண்ணத்திலே எழக்கூடாது. வெறுப்பு என்பதை நாம் செயலில் காட்டவே கூடாது. மாறாக எல்லோரையும் ஏற்று அன்பு செய்கின்ற அந்த உயர்ந்த பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் பகைவனையும் அன்பு செய், அவனுக்கும் தீமையை செய்யாதே, நினைக்காதே என்று சொல்கின்றார். அத்தகைய ஒரு வீரமான வாழ்வு, அத்தகைய ஒரு தாராளமான ஒரு வாழ்வு ஆண்டவர் இயேசுவை போன்று நாமும் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தந்தையை போன்று நாம் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு முன் உதாரணமாக இருந்து அவருக்கு சாட்சியாக திகழ வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நமக்காகவும் நம்மை சார்ந்தவர்களுக்காகவும் செபிப்போம். ஆமென்.